Class 10 NCERT CBSE pair of linear equation in two variable. Chapter 3 exercise 3.2ல sum 1ல second Roman letter பார்க்குறோம். second Roman letter இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 pencils and 7 pen together cost ₹50. Whereas 7 pencil and 5 pen together cost ₹46. Find the cost of 1 pencil and that of 1 pen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 பென்சிலுக்கான ரேட் என்னன்றது நமக்கு தெரியாது, 1 பென்னுக்கான ரேட் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னா, லெட் த காஸ்ட் ஆஃப் 1 பென்சில் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி த காஸ்ட் ஆஃப் 1 பென் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒய் அப்படின்றத வச்சுக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 பென்சில் அண்டு 7 பென். அப்போ பென்சில் வந்து காஸ்ட் ஆஃப் 1 பென்சிலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ ருப்பின்றது நமக்கு தெரியாது. இப்போ 1 பென்சிலுக்கான இது ருப்பி, இதே 1 பென்னுக்கான ருப்பி. இப்போது இங்கே 1 பென்சிலுக்கான ருப்பி எவ்வளோன்னு தெரியாத போது நம்ம அதை என்னன்னு வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ 5 into x அப்படின்னு சொன்னோம்னா இது எப்படி நம்ம ரைட் பண்ணுவோம், ஃபார்ம்டு ஈக்குவேஷன். ஓகேவா? 5 பென்சில் 5x, பென்சிலுக்கு என்ன வச்சுருக்கோம், எக்ஸ் ருப்பி. அப்போ எவ்வளோ ஈச் பென்சிலுக்கு எக்ஸ் அப்படின்னா 5 into x அப்படின்னா நம்மளுக்கு 5x அப்படின்னு வரும். அண்டு 7 பென் ப்ளஸ் 7 பென். அப்போ ஈச் பென்னுக்கு நம்மளுக்கு ஒய் ருப்பி. அப்போனா 7 பென்னுக்கு 7 into ஒய் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன வரும், 7y அப்படின்னு. டுகெதர் இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ ருப்பின்னு கேட்டால் நம்மளுக்கு 50 அப்படின்னு இருக்கு. ஸோ 5 பென்சில் அண்டு 7 பென் டுகெதர் காஸ்ட் ₹50 ஈக்குவல் டு 50 அப்படின்னு வரும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரி, செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே என்ன இருக்குது, 7 பென் 7 பென்சில், பென்சில்னா இப்போ ஈச் பென்சிலுக்கு எக்ஸ் ருப்பி. அப்போ 7 into x 7x அண்ட் 5 பென், ஈச் பென்னுக்கு ஒய் ருப்பி. ஸோ 5 into y 5y ஈக்குவல் டு together cost ₹46. together cost ₹46 is second equation. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம், கிராஃபிக்கலில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரோமன் லெட்டர் சம் 1ல் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராஃபிக்கலில் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், கிராஃபிக்கலியாக பார்க்கும்போது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்றத எடுக்கிறோம். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு டேபிள் ஃபார்மு போடுறோம். ஓகேவா? இது எக்ஸு, இது ஒய். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 5x + 7y = 50 அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 50 அந்த மாதிரி இருக்குது. ஒன்று 5 50 அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 டேபிள்ஸில் ஈஸியாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ 0 இல்லைன்னா 5 கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை போடலாம். எக்ஸோக்கோ ஒய்க்கோ எதுக்காவது வேல்யூ கொடுக்குறோம். இப்போ புட் y = 0 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. போட்டு y = 0 கொடுக்குறோம்னா இங்கே 5x + 7 into 0 அப்படின்னா நமக்கு என்ன வரும், 0ன்னு வரும், ஈக்குவல் டு 50. ஸோ 5x = 50. அப்போ x = 50/5. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்குது, 10. கேன்சல் பண்ணால் 10. அப்போ x = 10ன்னு சொல்கிறோம். அப்போ ஒய்க்கு 0ன்னு கொடுத்தா எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிது, 10. ஒய்க்கு 0ன்னு கொடுத்துருக்கோம், எக்ஸோட வேல்யூ என்ன 10ன்னு சொல்கிறோம். சரி, அதே மாதிரி நமக்கு இங்கே 5 50 அப்படின்றதுனால 0க்கு அப்புறம் நம்ம 5 டேபிள்ஸ் எடுக்கலாம்.
5 டேபிள்ஸ் எடுத்தால் ஈஸியாக கேன்சல் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்கே 5 15 இருக்குது. ஸோ இதில் நம்ம எதாவது சப்ஸ்டிட் பண்ணும்போது ஈஸியாக 5 டேபிள்ஸில் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது y = 5 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 5x + 7 × 5 = 50 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ 5x + 35 = 50. இப்போ 5x = 50 மைனஸ் இந்த 35 இந்தாண்ட போயிடுமா? அப்போ -35 அப்படின்னு வரும். ஸோ இங்கே 5x = 50ல் 35 போயிடுச்சுன்னா 15. அப்போ x = 15/5. அப்போ x = என்னன்னு வருது? 3. 5 டேபிள்ஸில் இது 3 டைம்ஸு கேன்சல் ஆகும். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம 5ன்னு கொடுத்தா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிது? 3ன்றதே கிடச்சிது. ஓகேவா? ஸோ இதோட பாயிண்ட்டை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்? ஏ பாயிண்ட்டை 10,0, பி பாயிண்ட்டை 3,5 அப்படின்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா 7x + 5y = 46ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 46 அப்படின்னு சொல்லி எக்ஸ் ஒய்ன்னு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? எக்ஸோட வேல்யூவை 5ன்னு இருக்கு இல்லையா, அதனால் ஏதாவது கொடுத்து பார்ப்போம். 5 அப்படின்றத நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஸோ கொடுத்து பார்க்கும்போது இந்த எக்ஸோட வேல்யூ 5ன்னா இங்கே 35ன்னு வரும். 7 × 5 அப்படின்னா என்ன வரும்? நம்மளுக்கு 35 + 5y = 46. இப்போ 5y இங்கே வச்சுக்கிட்டோம்னா 46 - 35. இங்கே 35 என்ன ஆகிடும்? ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட போயிடும். அப்போது 6ல் 5 போயிடுச்சுன்னா 1, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. அப்போ 5y = 11/5. இதை டிவைட் பண்ணி பாருங்கள். 5 2s are 10. இங்கே ரிமைனிங் 1. ஸோ பாயிண்ட் இங்கே 0. 5 2s are 10. அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2.2ன்றது கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸுக்கு 5ன்னு வச்சுக்கிட்டா ஒய்யோட பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு? 2.2. எக்ஸுக்கு 5ன்னு வச்சுக்கிட்டா ஒய்யோட பாயிண்ட்டு 2.2 அப்படின்றது கிடச்சிருக்கு. சரி, அடுத்தது நம்மளுக்கு இதை விட கம்மியாக 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே 6 7s are 42ன்னு வரும். ஸோ 46 - 42 அப்படின்னா இங்கே 4ன்னு வரும். அப்போ 5y = 4 அப்படின்னா அது டிவைட் பண்ணுறதே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ 4 டைம்ஸில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ x = 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். 6 போட்டாக்கா நமக்கு ஃப்ராக்ஷனில் வருது. ஸோ ஃப்ராக்ஷனில் வரும்போது அது மைனஸ் பாயிண்டில் வந்துடும். ஸோ நம்ம x = 4ன்னு போட்டோம்னா 7x + 5y = 46. இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 7 × 4 அப்படின்னா நமக்கு 28 அப்படின்னு வரும். 5y = 46. அப்போது 5y = 46 - 28 அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ 5y = 16ல் 8 போயிடுச்சுன்னா 8. இங்கே 3 இருக்கும். 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ y = 18/5. இந்த 18 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸு 15. 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. அப்போ 0.0. 6 டைம்ஸு இங்கே 13 வரும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 3.6ன்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸுக்கு 4ன்னு கொடுத்தா ஒய்க்கு என்ன கிடைக்குது? 3.6. எக்ஸுக்கு 4ன்னு கொடுத்தா ஒய்க்கு 3.6. இதை வந்து பி பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 5,2.2 அப்படின்னு ரைட் பண்ணலாமா? க்யூ அடுத்தது 4,3.6 அப்படின்றத எடுக்கலாம். இப்போ பி பாயிண்ட்டு க்யூ பாயிண்ட் அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷனில் பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம கிராஃபை போடுறோம். கிராஃபில் போட்டால் நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கிது. அந்த பாயிண்ட்டை வச்சு நம்மளுக்கு பென்சிலோட ரேட் என்ன, பென்னோட ரேட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு ஏல எக்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி பியில் உங்களுக்கு எக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம 10 வரைக்கும் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறோம். 10 வரைக்கும் என்ன பண்ணுறோம்? பாயிண்ட்டை நோட் 13 வரைக்கும் பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒய் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 5 அப்படின்னு இருக்குது. 0 5.
அதே மாதிரி பிக்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2லேருந்து 3.6 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் 13 வரைக்கும் பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இதில் பாயிண்ட்டு எப்படி நோட் பண்ணணுன்றது பார்க்கலாம். ஏக்கு 10,0 அப்படின்னா இது எக்ஸில் இது 10, ஒய்க்கு 0. இப்போ எக்ஸில் 10ன்னு பார்க்கும்போது எங்கே வரும்? இங்கே வரும். இங்கே 0,0, ஒய் வந்து 0. அப்போது இதே இடத்துல 10ன்ற இடத்துல என்ன வரும்? 10,0, இது ஏ பாயிண்ட் அப்படின்றத ரைட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3,5. பி பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3ல் 5. இங்கே எக்ஸுக்கு 3a, பியில் வந்து 5. இங்கே ஒய்யோட இதில் 5. எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 5 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பாயிண்ட்டு டச் ஆகுது. இப்போ இதோட பாயிண்ட் எப்படி எழுதுவோம்? 3,5. இது பி பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? லைன் போடுறோம். இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டால் 5x ப்ளஸ் 7y = 50 அப்படின்றத ரைட் பண்ணிக்கிறோம். இப்போது பி பாயிண்ட் என்னன்றதை பார்ப்போம். இங்கே பி பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5, எக்ஸில் 5, ஒய்யில் 2.2. அதை பாயிண்ட்டை நோட் பண்ணுவோம். எக்ஸில் 5, ஒயில் என்ன கொடுத்துருக்காங்க? 2.2. அப்போது 5, எக்ஸில் 5 இங்கே இருக்கே, இங்கே 2 இருக்குன்னா 2.2ன்றது 1, 2. ஸோ இங்கே செகண்டில் பாயிண்டில் இங்கே மார்க் பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கு 5,2.2. இது பி பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கியூக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். இப்போ கியூக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4,3.6ன்னு கொடுத்துருக்காங்க. 4, அப்படின்னா 4ல் 3, 4,3.6. 3.6 எங்கே வருது? இங்கே வருது. இது வந்து 3, இது 3.5. 5னா இதுக்கு அடுத்த லைனு 6. ஓகேவா? அப்போ 4,3.6 இது வந்து நமக்கு கியூன்றது பாயிண்ட்டு. இப்போது இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? லைன் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன பேர்? 7x ப்ளஸ் 5y = 46 அப்படின்றத ரைட் பண்ணுவோம். இப்போது இந்த லைனு எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னா 3,5ல் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இன்டர்செக்டின் பாயிண்ட் என்னன்னு கேட்டால் 3,5. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அந்த கிராஃபில் இருந்து பாயிண்ட் எப்படி நோட் பண்ணுறோன்னா, the two lines are parallel, the two lines are intersection. The two lines are intersection at the point is 3,5 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ x = 3, y = 5 is the required solution of pair. Required solution of the pair of linear equation. So therefore the cost of one pencil is x. one பென்சிலுக்கு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பென்சில் எவ்வளோன்னா 3 ரூபி அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? த காஸ்ட் ஆஃப் one pen is
5 rupee. So the cost of one pencil is 3 rupee. The cost of one pencil is 5 rupee. Pencil mean x. X oda value 3. Y pen mean y. Y oda value 5. So 3 rupee என்றது 1 pencil. 1 pen என்றது 5 rupee. இவ்வளோதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.